ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு புட்டு அவிது பாத்தீங்கன்னு சொன்னாங்க கனவா பிரட்டெல்லாம் செய்ய போறேன். செம்ம டேஸ்டா சூப்பரா கனவா பிரட்டல் செய்ய போறேன். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னா சட்டியே காலியாயிரும், அப்படி டேஸ்டா இருக்கும். வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடை செய்யலாமா? இப்போ கனவாயை துப்புரவாக்குவோமா? வாங்க துப்புரவாக்கலாம். இந்த கனவா பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமே நான் வாங்கிட்டு நான் பின்னேரம் சமைக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ தான் எடுத்துருக்கேன், அதான் கொஞ்சம் ஐஸாக இருக்குது. இந்த கனவா துப்புரவாக்குறது நல்ல ஈஸி தான். பார்த்தீங்களா, அந்த முதுகில் வந்து பெருவிரலால் ஒரு நுள்ளணும். நுள்ளில் மட்டும் சொன்னால் அப்படியே புட்டிச்சு இழுக்க தோல் எல்லாம் தண்டை பாட்டு குறிப்பட்டு வந்துடும் இந்த மாதிரி. அதே மாதிரி மற்ற பக்கமும் ஒரு நுள்ளு கொடுத்துட்டு புட்டிச்சு இழுத்தோம்னா தோல் உரிப்பட்டு வந்துடும். பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமும் வட்டிவாக இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் முதல் உரிச்சு எடுக்கணும். பெரிய மீனுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வாங்குகிற இடங்களில் வெட்டி கொண்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த சின்ன சின்ன மீன்கள், கணவாய்கள், இறாலுகள் எல்லாம் வீட்டை கொண்டு வந்து துப்புரவாக்கும் போது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தோல் எல்லாம் முறிச்சாச்சு. அதுக்கு பிறகு கூந்தலை பிடிச்சி இழுக்கணும். இந்த மாதிரி இழுக்கும் போது இதில் மை வரும். ஆனால் இதுக்கு வரையில் பார்த்தீங்களா, உள்ளுக்கு மை மாட்டுப்பட்டுட்டு மற்றதுக்கு வந்துடும். அந்த மையை உடையாமல் எடுக்கணும். உடைஞ்சிதோ கதை கந்தெல்லாம் எல்லாம் கண்ணை கறி என்று ஆயிரம் கணவாயெல்லாம். அதுக்கு பிறகு மற்ற பக்கம் திருப்பி போட்டு அந்த கண்ணை பிடிச்சி எடுத்தோம்னு சொன்னால் அது வந்துடும். அதுக்கு பிறகு கூந்தல் அங்கெல்லாம் போடுற வேண்டிய எந்த பார்த்தீங்களா, இதுதான் மை. இந்த மையை உடையாமல் எடுக்கணும். உடைஞ்சிதோ எல்லாம் கண்ணை கறின்னு போயிடும். அதுக்கு பிறகு இந்த பீலியம் எடுத்தாச்சு, உள்ளுக்கு இருக்கிற ஊத்தில எல்லாம் எடுக்க வேண்டியதான். சில வேளை உள்ளுக்கு முட்டை வரும். முட்டை வந்துச்சுன்னா அதையும் போட்டு சமைக்கலாம். ஆனால் இதுக்கு வரையில்லை. இதே மாதிரி எல்லா கணவாயும் தோல் எல்லாம் முறிச்சு இந்த மாதிரி துப்புரவாக்கி எடுக்க போகிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மையை போட்டும் கறி வைப்பினோம் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கலராக. ஆனால் நான் ஒரு காவும் வச்சதில்லை. நான் பெருசாக மை போடுறதில்ல. குழம்பு தூளை போட்டு தான் நான் சும்மா தான் குழம்பு வைக்கிறேன் நான். இதே மாதிரி மற்ற கணவாய்க்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் தோலை உரிச்சாச்சு. இந்த மாதிரி வடிவாக தோல் எல்லாத்தையும் உரிச்சு போட்டு கூந்தலை பிடிச்சி அப்படியே இழுத்தோம்னு சொன்னால் பாருங்கள், இதில் அப்படியே மை வரும் பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது அப்படியே உடையாமல் வடிவாக அந்த மையை பிடிச்சி இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஊத்தியல் எல்லாத்தையும் வடிவாக கையால் இந்த மாதிரி வலிச்சு எடுக்கணும். வலிச்சு எடுத்துட்டு மற்ற பக்கம் திருப்பிட்டு அந்த உள்ளுக்கு கண் மாதிரி இருக்கும், அதை அப்படியே பிடிச்சி அமர்த்தி கீழே கையை கொடுத்து அமர்த்தி அப்படியே மேல் பக்கம் வந்துடும். பிடிச்சி எடுக்க வேண்டியதான். இதே மாதிரி எல்லா கணவாயும் இந்த மாதிரி நான் தோல் எல்லாம் முறிச்சு வடிவா பீலி எல்லாத்தையும் எடுத்து துப்புரவாக்கி எடுக்க போகிறேன். எடுத்து போட்டு தான் நான் வெட்ட போகிறேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் தோல் எல்லாம் முறிச்சு எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, வடிவாக க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். உள்ளுக்கு இருக்கிற ஊத்தியில் எல்லாம் எடுத்து வடிவாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த சைட் செட்டையே இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டு அதை ரெண்டாக வெட்டி போட போகிறேன். அப்படியே ஆக சின்ன வெட்டையில் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கணவாயை துண்டாகவும் வெட்டுவினோம். அந்த ஆக பெரிய கணவாயை துண்டாக வெட்டுறது பரவாயில்லை. ஆனால் இந்த கணவாயில் நான் இந்த மாதிரி ரவுண்டாக தான் வெட்டுறேன். அப்போ ரவுண்டாக வெட்டும் போது சாப்பிடக்க நல்லா இருக்கும். அதுக்காகத்தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் துண்டாக கூட வெட்டலாம். இப்போ இதே மாதிரி எல்லா கணவாயும் வெட்ட வேண்டியதான். கூந்தல் கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதில் ஒரு வெட்டு கொடுத்துட்டு மேல் பக்கத்தையும் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கணவாயும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டேன். நான் இனி நல்ல வடிவாக 2-3 தரம் கழுவிட்டு அதுக்கு பிறகு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா பிரட்டிட்டு கழுவி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, இப்போ கனவா சூப்பராக ரெடி ஆகிட்டு இனி கனவா பிரட்டலை செய்ய வேண்டியதுதான். இன்னும் சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்போம், பொரியட்டும். இப்போ வெந்தயம் பொரியுது, இனி கருவேப்பிலை சேர்ப்போம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இதெல்லாம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்குது, இஞ்சி உள்ளி இடித்து வச்சிருக்கிறேன் சேர்ப்போம். கனவா இறாலுக்கெல்லாம் இஞ்சி உள்ளி நிறைய போடணும். ஏண்டா வாய்வு தானே, அதெல்லாம் கூட போடணும். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ உள்ளி நல்லா வதங்கிட்டுது. கொஞ்சமாக மல்லி இலையும் தக்காளி பழம் இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் எல்லாம் வதங்கிட்டு இனி மிளகாத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இனி கணவாயை சேர்ப்போம். கணவாய்க்கு தண்ணி எதுவுமே விட இல்லை, நான் கணவாயிலேயே தண்ணி விட்டு வரும். இன்னும் கலந்து விடுவோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, மூடி விடுவோம். இது நல்ல வடிவாக அவியட்டுக்கும். அவிஞ்சோன்னு பார்ப்போம். கணவாயை பார்ப்போம்மா வாங்க. பார்த்தீங்களா, சூப்பராக அவிஞ்சு வருது. இதுக்கு கொஞ்சமாக தலைப்பால், தேங்காய் பால் கணக்க தேவையில்லை. ஒரு கொஞ்சம் கணக்கை விட்டால் இனிக்கிற மாதிரி போயிடும். மல்லியில்
காணுமா வள்ளியில ஆமா தேசிக்காய் இன்னொரு பாதியும் விடுவோம். உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன், ஏற்கனவே போட்டிருக்கேன், இப்போ ஒரு கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து விடுவோம். டேஸ்ட் பார்ப்போம். சூப்பராக இருக்குது. இது ஒரு நிமிஷம் விட்டுட்டு இறக்க வேண்டியதான். தேங்காய் பால் விட்டு கரை நேரம் கொதிக்க விட தேவையில்லை, ஒரு நிமிஷத்தால் இறக்கும். இப்ப கனவா பிரட்டல் செம்மையா ரெடி ஆயிட்டு பாருங்க. இந்த வடை சூப்பரா வருது பார்த்தீங்களா? இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்க வேண்டியதான். எங்களோட சூப்பரான கனவா பிரட்டல் ரெடி. பார்த்தீங்களா? மண் சட்டி சூட்டுக்கு அப்படியே செம்மையா கொதிச்சு கொண்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா புட்டும் ரெடி. இனி நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான கனவா பிரட்டல் ரெடி. வாங்க சாப்பிடு சாப்பிடுன்னு என்ன கூப்பிடுது, நான் சாப்பிட போறேன். பாருங்க செம்மையா இருக்கு, பார்க்கவே வாசம் இருக்கே ஃப்ரெண்ட்ஸ், சொல்லி வேலையில. பார்த்தீங்களா? இந்த மாதிரி குழச்சிட்டு சாப்பிடணும். சும்மா ஃப்ரெண்ட் இப்படி செஞ்சா சட்டியே காலியாயிரும். நான் கனவாஞ்சி சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு. அப்படியே வச்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? வாசமே சும்மா தூக்கி அடிக்குது. செம்ம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கிரேவி அப்படியே கனவாட சேர்த்து எடுத்தாலே காணும். விட்டாட்டி சாப்பிட கனவா சாப்பிடுமா? ஏற்கனவே சின்ன துணி கனவா சாப்பிட்டேன், நான் அவைக்கும் போதும் சாப்பிட்டேன். பிச்சைக்காரோட சாப்பிட எப்படி தம்பி சாப்பிடுவேன்டா? சின்ன ஆதாரணா அப்படி சூப்பராக மல்லியில நிறைய போட்டேனா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறது செம்ம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இப்படி செஞ்சு பாருங்க, அப்படியே சட்டியே காலியா இருப்பேன். நான் வள்ளிச்சு துடைச்சு சாப்பிட்டுருக்கேன். ஆமா, இப்ப 2 பேர் பசியில நிக்க நாங்க சாப்பிட போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டேட்டா. சொல்லுங்க, பை டேட்டா.